என்ன கூட்டம் தெரியுமா? அவங்களும் செய்ய மாட்டாங்க, சொன்னாலும் செய்ய மாட்டாங்க, புடுங்கினாலும் விட மாட்டாங்க, புடுங்கினாலும் கொடுக்க மாட்டாங்க. இவங்கெல்லாம் கூட அதுக்கும் தர மாட்டாங்க. நான் சத்தாலும் சாவேன் தவிர அந்த பணம் என்னோட போகணும் தவிர அது கூட விட மாட்டேன். உன்னை என்ன கூட்டம் பார்க்கலாம், அது கூட எடுத்துக்கொள்வோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் வாசிப்போம் 1ஆம் வசனத்துல. போதுமா? அனானியா என்னும் பேருள்ள ஒருவன் அவளுடைய மனைவியாகிய சப்பிராலும் தங்கள் காணியாட்சியை விட்டார்கள். தன் மனைவி அறிய அவன் கிரயத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தான். சொன்னா பார்த்தீங்களா, இவனு கேட்காமலும் கொடுக்க மாட்டான், அவனா கொடுக்க மாட்டான், கேட்டாலும் கொடுக்க மாட்டான். நம்ம என்ன போயிட்டு வருந்து கேட்டாலும் பிடுங்கினாலும் கூட விட மாட்டான். அப்போ விடமாட்டான். இவன் யாருன்னா இந்த கூட்டம் நம்ம என்ன சொன்னாலும் என்ன செய்தாலும், நீங்க கத்தினாலும் அழுதாலும் புலம்பினாலும் ஐயையோ சொல்லுவாங்கல்ல, அந்த கூட்டம் இந்த கூட்டம் சத்தாலும் சாவேன் தவிர என் பணம் வேணா அப்படி போனா பரவாயில்ல தவிர என் பணத்தால ஒத்தம் சாப்பிடக்கூடாது. அப்பேற்பட்ட இந்த கூட்டம் பாருங்க. நான் என்ன செய்யறான், விற்கிறான். வித்து என்ன செய்யறான், நான் என்ன பண்ணு, வித்து ஒண்ணு அவன் பொருத்தனை பண்ணான். ஃபர்ஸ்ட் நான் தருவேன்னு சொல்லிட்டு இல்லையா, ஒரு பங்கை கத்தருக்கு கொடுத்தா நல்லா போச்சு, முடிஞ்சு போச்சு, அவள் தான் இப்போ என்ன பண்ணா, அது வஞ்சித்து வைத்தானா. கொடுக்கறதுக்கு மனசு இல்லை அவனுக்கு. தேவனுக்கும் ஊழியத்துக்கும் சபைக்கும் கொடுக்கறதுக்கான மனசு இல்லை, வஞ்சித்து வைத்தானா. பாருங்க, வீட்டுக்குள்ள வச்சுக்க அந்த பணம் கொண்டு போய், அந்த பணம் யாரு, அவன் தானே அந்த பணம் உற்சாகமா கொடுக்கலாமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்போ கேளுங்க, ஒண்ணுமே இல்லைங்க, ஒண்ணுமே இல்லைங்க, ரொம்ப கஷ்டமா இருக்குங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனால் பார்த்து நல்லதா சாப்பிடுவாங்க, நல்லதா உடுத்துவாங்க, நல்லா தான் இருப்பாங்க, ஆனால் எல்லாம் கட்ட செய்வாங்க. ஆனால் கேளுங்க, ஒண்ணுமே இல்லைங்க, ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. அந்த கூட்டம் தான் இந்த கூட்டம். தன்னுடைய எல்லா காரியங்களையும் எல்லாம் தன்னோட ஃபேமிலி தனக்கு எல்லாம் செஞ்சுப்பாங்க. மற்றவர்களுக்கோ ஊழியங்களுக்கோ இல்லாதவர்களுக்கோ யாருக்குமே தன் கை நீட்டி கொடுக்கிறதுக்கு மனம் அவர்களுக்கு வருவதில்லை. இந்த கூட்டம் தான் அந்த கூட்டம். தனக்கு தான் வேணும், நான் சாப்பிடணும், இல்லைன்னா ரோட்ல கொட்டுவேன், அவள் தான். மிச்ச மீதியெல்லாம் எவனை தரமாட்டேன். என் பணம் நான் சாப்பிடணும், சாப்பிடலையா அது வேஸ்ட் தான் போனோம் தவிர அது யாருக்கும் போகக்கூடாது. இப்பேற்பட்ட கூட்டம் தான் இந்த கூட்டம். இவங்க சபைக்குள்ள இருப்பாங்க அவள் தான். எதையுமே செய்ய மாட்டாங்க, எதையுமே செய்ய மாட்டாங்க, 5 காசு கூட கொடுக்க மாட்டாங்க. காணிக்க போறதே பெரிய விஷயம் தான் அவங்க. இப்படி ஒரு கூட்டம். ஆனா வீட்டில் போய் பாருங்க, கர்த்தர் எல்லாம் அவங்க எல்லாமே கொடுத்துருப்பாரு, எல்லாம் கர்த்தர் ஆஸ்வதிச்சிருப்பாரு. ஆனா அவங்க மட்டும் கொடுக்கறதுக்கு மனசு வராது அவங்களுக்கு. அப்போ அவன் ஆண்டவர் அங்கே பேதுரு மூலமா கேட்கிறாரு, இவ்வளவுதானா இவள் தானா கேட்கிறாரு. அப்ப என்ன பண்ணும், உன்னை உஷாராயிடணும். என்ன மறுபடி பாஸ்டர் கேட்கிறாரு. வீட்டில் அவங்க அக்கா நான் பேசி கேட்டிருப்பேன் எல்லாம். அப்புறம் கேட்பேன், என்ன சத்தியா எப்படியாச்சும் இவன் சொல்லுவாங்க, ஒன்று தெரியாது. நான் மறுபடியும் கேட்பேன். அப்போ என்ன பண்ணுன்னா, ஒரு முன்னாடி கேட்கும்போது என்ன பண்ணிக்கணும், புரிஞ்சுக்கணும், ஏதோ லீக் ஆச்சு பாயிண்ட். இது நான் இல்லை, மோஸ்ட்லி யாருமே உங்ககிட்ட ஒரு காரியத்தை கேட்கும் போது 1 வாட்டி 2 வாட்டி 3 வாட்டி அழுத்து கேட்கும் போது என்ன பண்ண, நீங்க ஒரு வாட்டி இங்கே பாஸ்டர் அப்படிதான் கேட்டார் எங்கிட்ட. பாஸ்டர் நாங்கள் பாஸ்டர் கேரளத்துக்கு போகிறோம், நாங்கள் எங்கள் பாஸ்டர் என்ன கேட்டார், என்னப்பா வீட்டுக்கு போனியே கேட்டார். ஆனால் அவங்க சொன்னாங்க எங்கிட்ட, எங்க சொல்ல சொன்னாங்க, பாஸ்டர் கேட்டேன் சொல்லிட்டு நான் அங்கே போகிறதுக்குள்ளே ஃபோன் சொல்லிட்டாங்க பாஸ்டர் கிட்ட, பாபு வந்தாங்க எங்கள் வீட்டுன்னு சொல்லிட்டு. எல்லாம் சுற்றி உட்காந்துருக்காங்க 10 பேர் கேரளத்துக்கு போகிறதுக்கு. பாஸ்டர் கேட்டார் என்கிட்ட, என்னப்பா அவன் வீட்டுக்கு போனியான்னு கேட்டார். போகலாம் அங்கிள் சொன்னேன். மறுபடியும் கேட்டார், என்னப்பா அவன் வீட்டுக்கு போனியே சொல்லிட்டேன். போகலாம் அங்கிள் சொன்னேன். மறுபடியும் கேட்டார், போகலாம் அங்கிள். எப்படி போய் சொல்கிறான் பாருமா நான் சொல்லிட்டு ஏதாவது எல்லாரும் இருக்காங்க சுற்றி. ஐயோ அன்னைக்கு ரொம்ப எனக்கு அவமானமா போச்சு. அது மாதிரி என்னன்னா 1 வாட்டிக்கு 2 வாட்டிக்கு 3 வாட்டி அழுத்து கேட்கும்போது என்ன பண்ணனா, ஓகே ஏதோ என்னாச்சு, ஏதோ ஒரு விஷயத்த லீக் ஆயிருக்கு. அது மாதிரி எந்த ஒரு விஷயமே எங்க பேதுரு கேட்குறான் அனனியா பார்த்து, என்னப்பா இவ்வளோ தானப்பா காசு? ஆமான்ட்டான். இவ்வளோ காசா? ஆமா. இவ்வளோ காசா? ஆமா.
அப்போ உடனே பேதுருக்கு கோபம் வருது. மனைவியும் கணவனும் 2 பேரும் எவ்வளோ ஒற்றுமையாக இருக்கீங்க பொய் சொல்கிறதுக்கு, எவ்வளோ ஒரு இணைப்பாக இருக்கீங்க 2 பேரும். அவன் சொல்கிறான், பேதுரு, கர்த்தர்கிட்ட நீ பொய் சொல்லிட்டியேப்பா. அல்லேலூயா. நீ மனுஷனுக்கிட்ட பொய் சொல்லலை, நீ கர்த்தர் தான் உனக்கு கொடுத்தாரு எல்லாமே. கொடுத்த ஆண்டவர்கிட்டயே நீ பொய் சொல்றியே. ஏன் தெரியுமா? ஆண்டவர் அங்கே சொல்லிட்டாரு பேதுருக்கிட்ட, அவன் வரான் பாரு, நான் அவனை கொடுத்துருக்கேன். என்ன பண்ணுறான் வந்து ஒரு மூட்டை வீட்டில் வச்சு என்ன பண்ணுறான், ஒரு மூட்டை தான் கொண்டு வரான். இப்போ அவன் நீ என்னெல்லாம் கேளுறான் ஆண்டவர் சொல்லிட்டாரு அவன் கிட்ட, பேதுருக்கிட்ட. அதான் கேட்குறான் பேதுரு கூட, பரிசுத்த ஆவியிடத்துல பொய் சொல்றியே நீ வந்து. அந்த வார்த்தை கேட்ட உடனே சத்திட்டான். ஐயோ தெரிஞ்சு போச்சா பாஸ்டருக்கு, நம்மாவது விட்டான் கீழே. அடுத்து யார் வராங்க பின்னாடி வந்து, அவங்க ஒய்ஃபும் வராங்க, நல்ல அம்மா நினைக்கிறப்ப. அவன் வந்து அந்த அம்மா வராங்க, என்னம்மா என்ன வந்திருக்கு? இல்லை அவர் வந்துருக்காரு, ஜெர்மனி போயிருப்பார், நான் ஜெர்மனி வந்திருக்கேன், வா ஜெர்மன் வா. இப்போ அந்த அம்மா வந்து ஜெபம் பண்ணுறாங்க. அந்த அம்மா வந்து ஜெபம் பண்ணி முடிச்சு ஒன்று கேட்குறாரு ஊழியக்காரரு, என்னம்மா இவள்தாம்மா? ஆமாங்க அவள் தான். அடிச்சு கேட்டாலும் என்ன பண்ணும், அதான் சொல்லணும், பொய் மட்டும் மாற்றி சொல்லாதுங்க நீங்கள்ல, அதே சொல்லுங்க. அடிச்சு கேட்டாலும் எவ்வளோ தான், இதுதான் காசம், இதான் பணம், இவ்வளோ தான் காசுன்னு சொல்லு. என்ன பண்ணுறாங்க அந்த அம்மா கூட, இவ்வளோ தாங்க. என்னம்மா சொல்கிற? ஆமாங்க இவ்வளோ தாங்க பணம், இவ்வளோ தாங்க பணம். ஒன்றா சொல்லிட்டாரு, உங்கள் புருஷனை அடக்கம் பண்ணி வந்துட்டாங்க பாருங்க, அவங்க வந்துட்டாங்க, நிறைய இருக்காங்க. அது சொன்ன உடனே என்னம்மா டமான்னு கீழே வந்துட்டாங்க. இவங்க பாருங்க, இவங்களும் சாப்பிட மாட்டாங்க, கர்த்தரும் கொடுக்க மாட்டாங்க. அந்த பணம் வேஸ்ட் தான் போயிடுச்சு. இப்போ வந்து இது ஒரு கூட்டம். பைபிளில் போட்டிருக்கு, பாம்பாட்டியானவன் எவ்வளவு வினோதமாய் ஊதினாலும் தன் காதுகளை அடைத்து கொள்ளுகிற விரியனும் பாம்பை போலவே இருப்பான் சில பேருங்க வந்து. என்னன்னு அப்படின்னா வந்து, பாம்பு இருக்கும், பாம்பு என்ன பண்ணுவான், அந்த மகுடி ஊற்றும் ஒன்று அவன் ஆடும்போது அதையும் ஆடும் இப்படி. இந்த பாம்பு ரொம்ப புதுசான பாம்புன்னு நினைக்கிறேன் வந்து. பாருங்க, அவன் ஊத்துறான், அது காது இருக்கா வந்து, அவன் ஊற்றும் போது பார்த்தா ஒரு காது வந்து இது படுத்திருக்கான் தரல வச்சு, அந்த வால் கொண்டு வந்து இப்படி வச்சிருக்கான் வந்து. அவன் இப்படி 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 அந்த பார்க்க தவிர ஒரு அசைவும் கிடையாது. என்ன ஊழியக்காரன் சொன்னாலும், என்ன கற்றுனாலும், என்ன பேசினாலும் பேசிக்கிட்டே இரு, கற்றுக்கிட்டே இரு, வேலை உனக்கு இதுதான் வேலை ஆன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு கூலாக போவாங்க. போகும்போது வந்து இது ஒரு கூட்டம். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, சபையில் இப்பேற்பட்ட கூட்டங்கள் எனக்கு இருக்குது. 4 கூட்டம் சொன்னேன் இல்லையா வந்து. 1 கேட்காமலேயே கொடுக்குற கூட்டம், 2வது கேட்டதா கொடுக்குற கூட்டம், 3வது அவங்ககிட்ட கட்டாயமாய் வாங்கிடணும். நீ தரலன்னா கூட அதெல்லாம் கிடையாது, கொடுத்துரு, ஃபஸ்ட்டு போய் கொடுத்துரு வா. ஆனால் கட்டாயமாக வாங்கி, இல்லைங்க நான் பால் வாங்க வச்சு அதெல்லாம் அப்புறம் பார்த்துலாம், வா கொடு, ஃபஸ்ட்டு வாங்கிடணும் அவங்ககிட்ட. அவள் தான் 4வது கூட்டம் இருக்குது. நீ டான்ஸ் ஆனாலும் சரி, நீ கத்துனாலும் சரி, நீ கேட்டாலும் சரி, நீ என்ன சொன்னாலும் சரி, எப்பயும் ஒன்றுமே இல்லைங்க, ஒன்றுமே இல்லைங்க. ரொம்ப கஷ்டங்க, ரொம்ப கஷ்டங்க. அவன் வாழ்க்கை ஃபுல்லாக அப்படி தான் இருப்பாங்க. எல்லாமே இருக்கும், ஆனால் வாழ்க்கையெல்லாம் ஒரு பாரமாகவே இருக்கும், அவங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும் வந்து. அதனால் எந்த கூட்டத்தில் கூட நம்ம எந்த கூட்டம், நம்ம எதுக்குள்ளே இருக்கோம், 4 கூட்டம் இல்லையா வந்து. 4 நம்ம எந்த கூட்டம் வந்து, நம்ம ஃபஸ்ட்டு கூட்டத்தில் இருப்போம். கேட்காமலேயே தேவனுக்கு செய்ய வேண்டியது நம்ம செஞ்சால் அவர் நமக்கு என்ன செய்யணுமோ